மதுரைக்கு அருகில் ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்துக்கு பின்புறம் ஒரு பழைய வீடு இருந்தது. அந்த வீட்டின் பக்கத்தில் ஒரு ஆழமான கிணறு. ஆனா அந்த கிணற்றை யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அந்த கிணற்றிலிருந்து இரவில் குரல் வரும். ஒரு நாள் கார்த்திக் என்னும் இளைஞன் அந்த கிராமத்துக்கு புதிதாக குடிவந்தான். அவனுக்கு இந்த பேய் கதைகள் எல்லாம் நம்பிக்கை இல்லை. ஒரு இரவு அவன் நண்பர்கள் சொல்லினாங்க, மச்சி, அந்த கிணற்றுக்கு போகாதே, இரவில் குரல் வரும். கார்த்திக் சிரிச்சான். பேயா, நாம பார்த்து தீர்ப்போம். அந்த இரவு 12 மணிக்கு அவன் தனியாக அந்த வீட்டுக்குப் போனான். சுற்றிலும் அமைதி. காற்று மெதுவா வீசுது. நாய் கூட குரைக்கல. அவன் மெதுவா கிணற்றை நெருங்கினான். அதுக்குள்ளிருந்து தண்ணி, தண்ணி ன்னு ஒரு மெலிதான குரல். கார்த்திக் அதிர்ச்சியாயிற்று. ஆனா அவன் தைரியமா கிணற்றுக்குள்ள பார்த்தான். எதுவும் தெரியல. ஆனா குரல் இன்னும் தெளிவா வந்துச்சு. என்னை காப்பாத்து. அவன் கயிறு எடுத்து கீழே போட்டான். சில வினாடிகள் கழித்து கயிறு யாரோ பிடிச்ச மாதிரி இழுக்க ஆரம்பிச்சது. அவன் பயந்தாலும் இழுத்தான், இழுத்தான், இழுத்தான். அந்த நேரம் அவன் பின்னால இருந்து ஒரு குரல். என்ன பண்ற? அவன் திரும்பி பார்த்தான். ஒரு வயதான ஆள். அவன் சொன்னான், அதை காப்பாத்தக்கூடாது, அது மனிதமில்ல. கார்த்திக் கயிறை விட போனான். ஆனா கீழிருந்து ஒரு கரம் வெளியே வந்துச்சு. கருப்பு, நீளமான நகம். அந்த கரம் கயிறை பிடிச்சுக்கிட்டு மெதுவா மேலே வந்துச்சு. அந்த வயதான ஆள் கத்தினான், ஓடு. கார்த்திக் ஓட ஆரம்பிச்சான். பின்னாடி. நீ என்னை ஏன் விடுற?ன்னு குரல் அதிகமா. அவன் வீட்டுக்கு வந்து கதவு பூட்டினான். மூச்சு வாங்க முடியல. அந்த இரவு முழுக்க அவன் தூங்கவே முடியல. காலை எழுந்ததும் அவன் நண்பர்கள் சொன்னாங்க, நேத்திரவு அந்த கிணற்றுல இருந்து ஒரு ஆள் சாவடிச்சிட்டான். கார்த்திக் அதிர்ச்சி ஆயிற்று. நான் காப்பாத்த ட்ரை பண்ணேன். அவங்க சொன்னாங்க, அந்த கிணற்றுல 10 வருஷமா யாரும் விழல. நீ பார்த்தது மனுஷன் இல்ல. அந்த நாள் முதல் கார்த்திக் பேசவே மாட்டான். ஆனா இரவு வந்தா மட்டும் அவன் மெதுவா சொல்லுவான், தண்ணி, தண்ணி.